நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இத்தகுன்னார் இத்தகுன்னார் இத்தகுன்னார், நரகத்திற்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், நரகத்தை பயப்படுங்கள். இத்தகுன்னார வலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரு பேரிச்சம்பள துண்டையாவது தர்மம் செய்து நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். அதற்கு உங்களால் முடியவில்லை என்றால் ஃபபி கலிமத்தின் தையிபா, ஒரு நல்ல வார்த்தையை பேசியாவது நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், லவ் தஅலமூன மா அஅலம் லதஹிக்தும் கலீலன் வலபகைத்தும் கஸீரா, இந்த நரகத்தை பற்றி நான் அறிவதை நீங்கள் அறிவீர்களாக இருந்தால் கொஞ்சமாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்றார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், நரகத்தை பற்றி சரியாக நீங்கள் புரிந்து கொள்வீர்களாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்விடம் சுவர்க்கத்தை கேட்க மாட்டீர்கள். நரகத்தை பற்றி சரியாக நீங்கள் புரிந்து கொள்வீர்களாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சுவர்க்கத்தை கேட்க மாட்டீர்கள். என்ன செய்வீர்கள்? நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருப்பீர்கள். அந்த அளவுக்கு நரகம் கூடியது. லவ் அன்ன கத்ரத்தம் மின் ஸக்கூம் குத்திரத் ஃபி துன்யா லஅஃப்ஸதத் மஆயிஷஹா. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், நரகவாசிகளுக்குரிய உணவு ஸக்கூம் என்ற மரமாகும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஸக்கூம் என்ற மரத்திலிருந்து ஒரு டிராப், ஒரு சொட்டு இந்த உலகத்தில் விழுந்தால் உலகமே அப்படி பாய்சனாக மாறிவிடும், நஞ்சாக மாறிவிடும் என்றார்கள். அல்லாஹ் அக்பர். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபகைஃப பிமன் யகூனு தஆமா, ஒருவருடைய உணவாக அது இருந்தால் எப்படி இருக்கும் என்று கேட்டார்கள். இந்த கேள்விகள் எல்லாம் சஹாபாக்கள் எப்படியே உசுப்பி விட்டன. சஹாபாக்கள் இந்த கேள்விகளை வெறுமனே வார்த்தைகளாக எடுக்காமல் அவர்கள் உள்ளத்தில் எடுத்து நம்பினார்கள். எனவே சஹாபாக்கள் இந்த உரைகளை கேட்கும் போது அவர்களால் தூங்க முடியவில்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பரிலே இருந்து கொண்டு சொல்கிறார்கள், இத்தகுன்னா அந்தர்துகுமுன்னார் 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 என்று சொல்கிறார்கள். அதாவது உங்களுக்கு நான் நரகத்தை எச்சரிக்கிறேன், நரகத்தை எச்சரிக்கிறேன் என்று உணர்ச்சி பொங்க சொல்கிறார்கள். அவர்கள் சொல்வதை பற்றி நுஅ்மான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒருவர் கடைத்தெருவில் நின்றால் கூட கேட்கக்கூடிய அளவுக்கு சத்தமாக சொன்னார்கள். அவர்களுடைய தோளில் கிடந்த துண்டு கீழே விழுந்தது. அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார்கள். சஹாபா பெருமக்கள் எல்லோரும் அவர்களுடைய கைகளுக்குள் முகங்களை புதைத்து கொண்டு விம்மி விம்மி அழுதார்கள். அன்தர்துக்கு முன்னார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதும் சஹாபாக்களால் அந்த எச்சரிக்கையை கேட்டுக்கொண்டு சாதாரணமாக உட்கார்ந்திருக்க முடியவில்லை. எல்லோரும் விம்மி விம்மி அழுகிற அளவுக்கு அந்த உபதேசம் இருந்தது என்பதை பார்க்கிறோம். நம்முடைய உள்ளங்களில் அது வருகிறதா? நரகத்தை பற்றி எவ்வளவுதான் பேசினாலும் அழுகை வராது. சில நேரங்களில் பேசுகிறவர் அழுதால் வரலாம், பேசுகிறவர் அழுது விட்டால் நமக்கும் வரும். அது சிம்பத்தி, அது நம்முடைய ஈமானின் ஆழத்திலிருந்து வருவதில்லை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சஹாபா பெருமக்களிடத்தில் இருந்த உறுதியான மறுமை பற்றிய நம்பிக்கை, நரகத்தை பற்றிய அச்சம் அவர்களை நிறைய நன்மைகள் செய்ய வேண்டும் என்று தூண்டி இருப்பதை நாம் பார்க்கிறோம். நன்மைகள் எவ்வளவு அதிகமாக செய்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய தராசு கதிக்கும். தராசு கதித்தால் வெற்றி கிடைக்கும், அல்லாஹ் பொருந்தி கொண்ட வாழ்க்கை கிடைக்கும். ஒரு முஃமினுடைய முழு இலட்சியமும் இதுதான் சகோதர சகோதரிகளே. இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வந்தவர்கள் அல்ல நாம், மறுமையில் வாழ்வதற்காக இந்த உலகத்தில் வந்தவர்கள் நாம். அதை நன்றாக புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய நிரந்தர இடம் அல்ல இந்த உலகம். இந்த உலகம் நமக்கு ஒரு மர நிழலை போல, பயணம் நீண்ட பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணிக்கு எப்படி மர நிழல் இருக்குமோ அது போன்றுதான் நம்முடைய பார்வையில் இந்த உலகம் இருக்க வேண்டும். மறுமைக்காக உலகத்தில் எதையும் விடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். உலகத்திற்காக மறுமையை விட்டுவிடக்கூடாது. யாரெல்லாம் உலகத்திற்காக வேண்டி மறுமையை விடுகிறார்களோ அவர்கள் நஷ்டவாளிகள், அவர்கள் ஒதுங்கும் தளம் நரகம். யாரெல்லாம் மறுமை என்ற அந்த உயர்ந்த இடத்திற்காக வேண்டி இந்த உலகத்தை தியாகம் செய்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர். நிறைய விஷயங்களை ஆய்வு செய்கிறோம், விவாதிக்கிறோம், செறிவுளை காண்கிறோம். இது சஹீஹ் என்கிறோம், தஈஃப் என்கிறோம். சஹீஹானவற்றை எங்கே நடைமுறைப்படுத்துகிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்ற ஒரு துஆ இருக்கிறது. அது பாவ மன்னிப்பின் தலைவன். யார் ஒருவர் அந்த துஆவை காலையிலே மன உறுதியோடு ஓதி மாலையாவதற்குள் மௌத்தாகிறாரோ அவருக்கு சுவர்க்கம் நிச்சயம் என்றார்கள். யார் ஒருவர் மாலையிலே அதை மன உறுதியோடு ஓதி விடுவதற்குள் மௌத்தாகிறாரோ அவருக்கு சுவர்க்கம் நிச்சயம் என்று சொன்னார்கள். புகாரியிலே வருகிறது.
اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على أهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت